அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் அனுபவிச்சுட்ருப்போம். அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளின் அடிப்படைப்படி அப்படின்னே சொல்லலாம். மேலும் தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்கள் செஞ்சுருக்கலாம். அந்த பாவங்களின் வினைப்படியும் நம்ம இது போல் கஷ்டப்பட்டுருக்கலாம். அது எப்படிப்பட்ட பாவம் பண்ணியிருந்தோம்னாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை நல்ல செழுமையாகவும் வளமாகவும் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளை நமக்கு மிக மிக அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லா விதமான கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, நாளை நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தரலாம். நாளை மார்ச் மாதத்தின் 2ஆம் தேதி, மாசி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மாசி மகம் நமக்கு அமைஞ்சிருக்குது. மாதந்தோறும் இந்த மகம் நட்சத்திரம் வரும் அப்படின்னாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தை தான் மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரிய பெரிய ராஜாக்கள், பேரரசர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த மாசி மக நாளில் மேல் உலகத்தில் இருந்து 30 முக்கோடி தேவர்களும் அதே போல் புண்ணிய நதிகளும் நம்மளுடைய பித்ருக்களும் பூமியில் உள்ள நதிகளில் நீராடி தங்களுடைய பாவங்களை போக்கிக்குவதாக சொல்லுவாங்க. அதாவது அதெல்லாம் போக்கிக்கிறதுக்காகவே பூமிக்கு வரக்கூடிய நாள்னு பார்க்கும்போது இந்த மாசி மகத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளில் பூமி முழுவதுமே பார்த்திங்கன்னா தெய்வீக ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும். குறிப்பாக புனித நதிகளில் அதிகமான தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்கு கிட்டே இருக்கிற ஆறு, குளம், அதே போல் கடல் இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே கூட நம்ம போயிட்டு நீராடணும். அப்படிங்கும்போது நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏரி, குளம், ஆறு, கிணறு இது மாதிரி ஏதாவது ஒரு நீர்நிலை இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு நீராடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாசி மாதத்தையே கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நீர் வழிபாட்டிற்கு புனித நதிகளில் நீராடுவதற்கு ஏற்ற ஒரு நாள்னு இந்த நாளை சொல்லுவாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் இந்த நாளில் தான் அம்பிகை தாட்சாயினியாக அவதரிச்சதாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்த நாளாகவும் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வருண பகவான் சாப விமோச்சனம் பெற்ற நாளாகவும் சொல்லுவாங்க. அதே போல் வராகமூர்த்தி பூமியை மீட்டெடுத்த நாளாகவும் சொல்லுவாங்க. நாம் நம்மளுடைய பாவங்களை போக்கிக்கிறதுக்காக கங்கை, காவிரி போன்ற புனித நதிகளில் நீராடுறோம் இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆறுகளே பாவங்களை சுமக்கக்கூடிய ஒரு நதிகளாக மாறிடுது. இந்த மாதிரி இருக்கும்போது நதிகள் சிவபெருமானிடம் போய் கேட்குது, இப்போ எல்லா பாவங்களும் எங்கள் மேலே தான் இருக்குது, நாங்கள் இந்த பாவத்தை எங்கே போயிட்டு கரைச்சி விடுறது அப்படின்ட்டு. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணத்தில் உள்ள அந்த கும்பேஸ்வரர் கோவிலில் குளம் இருக்குது இல்லையா, அங்கே நீங்கள் போய் குளித்து உங்களுடைய பாவங்களை நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றளவுமே பார்த்திங்கன்னா இந்த கும்பகோணம் மகாமக குளத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, காவிரி, சரையு, துங்கபத்ரா, கிருஷ்ணா ஆகிய 9 புண்ணிய நதிகளும் குளித்து தங்களுடைய பாவங்களை போக்கிக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அங்கே போய் குளித்தோம் அப்படின்னா இந்த 9 நதிகளும் அங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால அவைகள் எல்லாத்துலேயுமே குளித்த பலனும் நமக்கு கிடைக்கும். ஆனால் சூழ்நிலை காரணமாக நம்மளால் எல்லாராலையுமே இந்த கும்பகோணத்துக்கு சென்று குளிக்கிறது, மகாமக குளத்தில் இறங்கி குளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிரமம். அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு, குளம், ஏரி, கிணறு இதெல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய அவசர சூழ்நிலைக்கு அங்கே போயிட்டு டக்குன்னு குளிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறதும் ஒரு இயலாத விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்த நாளுக்குண்டான பலன் கிடைக்கணும், அந்த கும்பகோண குளத்திலேயே குளிச்சதுக்குண்டான பலன் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளை காலையில் வெறும் வயிற்றில்
சொல்கிற மாதிரி ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போது குளிக்கும் தண்ணி பரிகாரம் சொல்கிறேன்னு இல்லையா, இந்த தண்ணீரில் குளித்து முடிச்ச உடனேயும் முதல் வேலையாக அந்த மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் சொல்லி பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த குளியல் முறையை நீங்கள் 2 விதமாக வந்து குளிக்கலாம். அதாவது நான் சொல்லக்கூடிய பொருளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் குளிக்கும்போது நீங்கள் சேர்த்து குளிக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் போய் பார்த்து பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தளை, காப்பர் அல்லது வெள்ளியில் ஏதாவது சொம்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. அதாவது எச்சில் படாத தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான 3 பொருட்கள் வந்து நம்ம போடணும். முதல் பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு. இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். மேலும் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடியது, கஷ்டங்களை போக்கக்கூடியது. அதனால் இதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். கடலில் குளிக்கிறது எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன்னு இல்லையா, அது கடலில் இருக்கிற உப்பு பயன்படுத்தினாலும் அதே நல்லது வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் உப்பு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு துளி அளவுக்கோ அல்லது 1 ஸ்பூன் அளவுக்கோ மஞ்சள் தூள் வந்துட்டு போடுங்க. அதுவுமே கஸ்தூரி மஞ்சள் போடுறது விசேஷம். கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா சாதாரண மஞ்சள் தூளே 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சிறிதளவு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுக்கும். பண விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த தடைகளை எல்லாம் வந்து நீக்கும். இப்போ இவ்வளவே தான், இந்த 3 பொருள் தான். என்னென்ன? தண்ணீரில் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், கல்லுப்பு, இதை 3 மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைச்சாலும் சரி, மல்லிகைப்பூ, ரோஜாப்பூன்னு என்ன பூக்கள் கிடைச்சாலும் சரி, அந்த பூக்களை கொஞ்சம் இந்த தண்ணீரில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்துட்டு சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது பூஜை அறையில் வச்சு 1 நிமிஷம் வந்து வழிபாடு பண்ணிக்கோங்க. எல்லா நதிகளையும், அதாவது அந்த 9 நதிகளையும் இந்த தண்ணீரில் வந்து ஆவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கோங்க. நான் அந்த தண்ணீரினுடைய பெயர்களெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த ஒவ்வொரு பேரையும் நீங்கள் சொல்லி இங்கே வந்து எழுந்தருள்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த 9 பேரையும் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது பூமியில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த தண்ணீரில் எழுந்தருள்வீராக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ எந்த தண்ணீராக இருந்தாலும் அதில் இந்த சொம்பு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷேர் பண்ணி குளிச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த குளியல் முறையை வந்து எடுத்துக்கலாம். தலைக்கு தான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தலைக்கு குளிக்க முடியலைங்க, சளி பிடிச்சிருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னிங்கன்னா தலையில் ஒரு 3 சொட்டு தண்ணீர் தெளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உடம்புக்கு குளிச்சுக்கிறது நல்லது. இப்போவுமே இன்னொரு பவரான ஒரு முறையும் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ தண்ணீரில் நீங்கள் இந்த சொம்பு தண்ணீர் கலந்துட்டிங்க இல்லையா, இப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை இந்த தண்ணீரில் எழுதி குளிக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியும் கூட வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த சக்தி வாய்ந்த தண்ணீரில் குளித்த உடனேயுமே உங்களுக்கே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் பெருகும். எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். குளிச்சு முடித்த கையோட மறக்காமல் நான் அந்த வீடியோவில் சொன்ன அந்த ஒரு வரியும் நீங்கள் 6 முறை சொல்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கனாவோ, மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு நினச்சிங்கனாவோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.